முதல்ல ஒன்றே ஒன்று தான், தைரியம். தலையே போகுதுன்னா கூட அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா, இந்த முடிவு அங்கே போய் நின்னா என் தலை போவேன்னா பரவாயில்லன்னு வரும். மாத்துறதை ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அதுக்கோட விலை என்ன வேணா கொடுக்கலாம் அப்படின்னு அந்த குறிக்கோளில் அதை அடைஞ்சே தீரணும்னு இருக்கிறவர். அந்த குணம் நமக்கு வேணும். முதல்ல அந்த குணம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம எதையுமே சாதிக்கவே முடியாது. முதல்ல அடிப்படையே அதுதான். என்ன வேணா ஆகட்டும், நான் இதுதான் முடிவுன்னு பண்ணிட்டேன்னா நான் அப்படி தான் இருப்பேன். பொண்டாட்டி போனாலும் பிரச்சனை இல்லை, புள்ள போனாலும் பிரச்சனை இல்லை, சேர்த்து வச்ச சொத்து போனாலும் பிரச்சனை இல்லை, எதை போனாலும் எதை இழக்க தயாரே இந்த ஒன்றுக்காகன்னு அவர் நின்னதுனால தான் இந்த நிலையை அவர் எட்டி பிடிச்சார். புரியுதுங்களா? அவர் 35 வருஷம் சர்வீஸ் பண்ணின்னு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு காசு ஒரு அமௌண்ட் வருது, பொண்டாட்டிக்கு கொடுக்கல, பிள்ளைங்க கொடுக்கல, தனியாக ஒரு வீடு கட்டல, நேராக வந்து ஆசிரமத்தில் அடுத்த வேலை என்ன? புரியுதுங்களா? அந்த ஒண்ணுக்காக. ஏன்னா இந்த ஆசிரமன்றது என்னதுன்னா அவர் பேர்ல கூட இந்த ஆசிரமம் கிடையாது. இது உலக மக்கள் எல்லாருக்கும் பயன்படணும். நான் இதை முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு காசு ஒரு பிரச்சனைனா 35 வருஷம் சேமிச்ச என் சேமிப்பை எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுக்குறேன் அப்படின்னு அவர் தெளிவாக இருந்தாலே, அப்போ எதையும் இழக்கக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? இது ஒன்றை நீங்கள் ஐயா கிட்ட வந்து எடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் எதை ஒன்றா ஃபேஸ் பண்ணலாம்.